எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் செம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ். இதில் செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், இதோட டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன் ஃபஸ்ட் எடுத்தோட டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அது நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், இல்லைனா இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரிங்களா? அதனால் முதல்ல நம்ம டிடர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். சரி பார்க்கலாம். பாருங்கள். ஸோ முதல்ல கிவன் மேட்ரிக்ஸை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5 1 1 1 5 1 1 1 5. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் முதல்ல டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3x3க்கு டிடர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, மேலே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு இந்த மாதிரி எழுதிக்கணும். முதல் நம்பர் எடுக்கிறப்போ ப்ளஸ்ஸை மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ +5 +5 அந்த எந்த நம்பர் எடுக்கிறோமோ ஸோ ஃபஸ்ட்டு ரோ யூஸ் பண்ணால் நம்ம அந்த டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த நம்பர் 5 எடுக்கணும், அதுக்கு நேராக அந்த ரோ அந்த காலமை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ ஒமிட் பண்ணுறோன்னா ரிமைனிங் உள்ளது 5 5 1 1. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 25. எப்பவுமே கிராஸ் மல்டிபிள் நடுவில் ஒரு மைனஸ் போட்டுக்குவோம். 1 1s are 1. அடுத்து ரெண்டாவது எலமெண்ட் எடுக்கிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு 1 -1. இப்போ இந்த 1 எடுத்துக்கணும்னா 1க்கு நேராக உள்ள இந்த ரோவையும் அதுக்கு இந்த காலமையும் அதுக்கு நேராக உள்ள இந்த ரோவையும் நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போது இந்த ரெண்டு எலமெண்ட்டும் இந்த ரெண்டு எலமெண்ட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 5 நடுவில் ஒரு மைனஸ் வரும். 1 1s are 1. அடுத்தது ப்ளஸ்ஸு. ஸோ +1 1. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு நேராக உள்ள இந்த காலமும் இந்த ரோவும் நம்ம மீட் பண்ணுறோம். அப்படின்னா இந்த 4 நம்பர் மட்டும் இருக்கும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 1 1s are 1, நடுவில் ஒரு மைனஸ் வரும். 1 5s are 5. சரியா? அடுத்து 5 into 25 - 1 24 minus 1 into 4 plus 1 into -4. So 25 into 4. So 24 into 5. So 5 into 4 20, balance 2. 5 2s are 10. 10 plus 2 12. So 120 minus 4 minus 1 into 4 minus 4. So 112 not equal to 0. So determinant of A வந்து நமக்கு not equal to 0ன்னு வந்திருக்கு. இப்போ inverse exists. Therefore A inverse exists. Therefore A inverse காண இயலும். தமிழில் சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ஜிஏ. ஸோ அட்ஜிஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜிஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். அட்ஜிஏ 3x3க்கு எப்படி நம்ம அட்ஜிஏ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் மேட்ரிக்ஸை நான் ஒரு டைம் ரஃபாக அங்கே எழுதிக்கிறேன். ஸோ 5 1 1 1 5 1 1 1 5. ஃபஸ்ட்டு ரெண்டு காலமாக நான் ரிப்பீட் பண்ணுறேன். 5 1 1 1 5 1. ஃபஸ்ட்டு ரெண்டு ரோவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். 1 1 5 1. அது செகண்ட் ரோ 1 5 1 1 5. இந்த ஃபஸ்ட்டு காலமையும் ஃபஸ்ட்டு ரோவையும் எலிமினேட் பண்ணிடுறேன். இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். 5 5s are 25. 5 5s are 25 minus 1 1s are 1. அடுத்தது 1 5s are 5. Sorry, 1 1s are 1 minus 5. So 1 minus 5. Next 1 1s are 1 minus 5. Same 1 minus 5.
நெக்ஸ்ட்டு 1 1s are 1 minus 5 சேம் அதே தான். அப்போது 1 minus 5. நெக்ஸ்ட்டு 5 5s are 25 minus 1. ஸோ 25 minus 1. அடுத்தது 1 1s are 1 minus 5. ஸோ 1 minus 5. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 minus 5, 1 minus 5, 25 minus 1. நெக்ஸ்ட்டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ அதை சப்ராக்ட் பண்ணி எழுதணுன்னா ஃபஸ்ட் ஒன்று 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் சேம் அதே தான் வரும். ஏன்னா இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ 24 இந்த ரோவை காலமாக எழுதுகிறேன். -4 -4 -4 24 செகண்ட் ரோவை காலமாக எழுதுகிறேன். -4 -4 -4 24. சரி, நெக்ஸ்ட்டு அட்ஜியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 112 அதை எழுதுகிறேன். அட்ஜிஏ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படிங்க எழுதுகிறோம். 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24. இது எல்லாமே 4ஓட மல்டிபிளாக இருக்கிறதுனால இதுலேருந்து 4 காமனாக எடுக்கிறேன். ஸோ 4 காமனாக எடுத்தோன்னா 1 × 4 4 4/112. இங்கே 6 4s are 24. ஸோ 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6. இது கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4. இங்கே 2 4s are 8, பேலன்ஸ் 3, 8 4s are 28. ஸோ 1/28 into 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6. ஓகேங்களா?